ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த போர்னால வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சிலிண்டரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விலை ஏறி இருக்கு. அதே மாதிரி நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயோட விலையும் ஏறிட்டு இருந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சில ஐட்டங்கள், அதாவது சொல்ல போனால் மெதுவடைங்களே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹோட்டலில் வந்து போடுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கேஸ் யூஸ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த டிஷ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய சூழ்நிலை இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பிரியாணி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சில ஃபுட் ஐட்டம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா விலையேறி இருக்கு. காலப்போக்கில் இந்த போர் வந்து நீடிச்சுட்டே போயிட்டே இருந்ததுன்னா நிறைய பொருட்களோட விலைவாசியும் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கா, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃபை விதிச்சிருக்காப்புல. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து நேட்டோ நாடுகளை கூப்பிட்டாங்க, ஈரானுக்கு எதிராக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு வராதனால வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ டேரிஃபை விதிச்சிட்டாப்புல 25%. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு அவங்க நாட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ்னு ஒரு ஏர்லைன்ஸ் இருந்துட்டு இருக்கு. அந்த ஏர்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்போ திவால் ஆயிடுச்சு, இழுத்தே மூடிட்டாங்க. அதுக்கான காரணமும் வந்து ட்ரம்ப்பாக தான் இருந்துட்டு இருக்காப்புல. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்லைன்ஸ் வந்து ஒரு பட்ஜெட் ஏர்லைன்ஸாக இருந்தது. இப்போ விமானத்தோட எரிபொருள்லாம் விலைவாசி ஏறினதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்லைன்ஸே வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணி இழுத்து மூடி க்ளோஸே பண்ணிட்டாப்புல. இதுக்கு காரணமும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பாக இருந்துட்டு இருக்காப்லையே. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ட்ரூப்ஸை நாங்கள் பின் வாங்குறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து சொல்கிறாங்க. ஒரு 5000 சோல்ஜர்ஸை இப்போதைய சூழ்நிலையில் நாங்கள் பின் வாங்குறோம். அதுக்கு காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோ நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வராதனாலையும், அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த போரை தொடங்குனீங்க அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு சப்போர்ட்டாக பேசினதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு நாங்கள் ஏன் ட்ரூப்ஸை கொடுத்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு பின் வாங்குறாங்க. ஜெர்மனி என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ் நாங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக செக்யூர்டாக இருந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அலையன்ஸு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷு, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ், இட்டாலி இவங்க கூட எல்லாம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துட்டு இருக்கு, எங்களுக்கு செக்யூரிட்டியாக தான் இருந்துட்டு இருக்குங்கிற மாதிரி ஜெர்மனி தரப்புலேருந்து சொன்னாலுமே இவங்க சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சைட்லேருந்து டேரிஃப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு சோல்ஜர்ஸ் எல்லாம் பின் வாங்குறாங்க. ஈரான் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த பேச்சுவார்த்தைக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் பாசிபிளாக இருக்கா இம்பாசிபிளாக இருக்காங்கிறத பார்த்துட்டு முடிவெடுப்பார். அப்படி முடிவெடுத்து ஒரு நல்ல டீல் அக்ரிமெண்ட் வருமாங்கிறதும் கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்கு. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கிற மாதிரி தான் வந்து செய்திகள் எல்லாமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதை பற்றின கருத்துக்களை கீழே சொல்லுங்கள்.